ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Redmi A4 5G மொபைலை பத்தி தாங்க பார்க்குறோம். என்னையா திரும்பியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம், ஷார்ட்ஸ் நிறைய போட்டோம், அது தவிர கேமிங் ரிவ்யூ அண்ட் கேமரா ரிவ்யூ எல்லாமே இந்த ஃபோனை பற்றி கவர் பண்ணிட்டோம். ஒன்று கவர் பண்ணல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேஸ். ஸோ இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் பாக்ஸ்குள்ளே சாஃப்ட் கேஸ் வராது, அந்த எல்லோ கலரில் மாறுற மாதிரி சாஃப்ட் கேஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மொபைல் நீங்கள் பை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேக் கேஸ் யூஸ் பண்ணிடுங்க, உடனே கையோடய வாங்கிருங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலோ கிளாஸ் ஃபினிஷ் டச்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால கீழே தப்பி தவறி போட்டிங்கன்னா சோலி முடிஞ்சிடும். அது மாதிரி முன்னாடியுமே ஒரு டெம்பர், நல்ல ஒரு டெம்பர் ஒட்டிக்கோங்க. ஸோ முன்னாடியுமே எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா கார்டுகளில் நம்ம பேக் சைடில் பேக் கவர் பை பண்ணியிருந்தோம். ஸோ பை பண்ணது பார்த்துட்டிங்கன்னா கார்டுகளில், அதாவது அமேசான்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சோடனே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்டா நம்ம வாங்கினது பேக் சைடு பேக் கவர், அப்படி இருக்கும்போது இருக்கிற ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரிட்டர்ன் தான் போடணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள நம்ம பயவுல என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது உங்களுக்கு கிளாஸ் ப்ரொடக்ஷன் உள்ளத சாஃப்ட் கேஸ், அதாவது ஏதோ ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு கவர் தூக்கி உள்ள வச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில நம்ம சரி என்ன செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு வேலையா சரி போட்டு பார்த்துருவோம், போட்டு பார்க்காம நம்மளாம் எதுவும் முடிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேக் சைடில் அந்த பேக் கவரை நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணுவோம்னு பண்ணேன். ஸோ நிஜமாவே செம்ம ஃபிட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு கவர் தான் சரியாக கொடுக்கல, நமக்கு பேக் கேஸ் ஆச்சு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துட்டிங்கன்னா இதோட ப்ரைஸிங் வெறும் ஒரு 150 ரூபா. இந்த 150 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு டஃப் அண்ட் பேக் கவர்னே சொல்லிக்கலாம். ஏன்னா 4 இன்ச்சஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு கிரிப்பினஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ், ஒரு 90% 80% வரையும் ஸ்க்ராச்சஸ் வராத அளவுக்கு நல்ல ஒரு டூரபிளான ஒரு சாஃப்ட் கேஸ்னே சொல்லிக்கலாம். 150 ரூபாய்க்கு கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்தா இருக்கு. கேமராவோட அரேஞ்ச்மெண்ட்டுமே கரெக்டாக, எங்கோ கட் அவுட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் உள்ள ஏரியாவில் எல்லாருமே கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே பிசிறு அடிக்கலானே சொல்லலாம். இந்த வால்யூம் அமுக்கிறது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. ஸோ இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட கார்டுலுமே போட்டு வரேன், நீங்க அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஒரு சின்ன அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நம்பினேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போட்டேன். இதோட ஃபுல் வீடியோவும் அண்டு இதோட கேமரா ரிவ்யூ அண்ட் கேமிங் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் உங்களோட தேவையான வீடியோவில் பார்த்து உங்களோட கருத்துக்கள் அண்டு உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். அடுத்து சூப்பரான வீடியோவை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.